நல்லா இருக்கண்ணே. நீங்க தயாரா இருக்கீங்களா? ஓகேண்ணே. நல்லா இருக்கீங்களா? நேரம் ஆயிடுச்சா வரதுக்கு? ஆமாண்ணா, கொஞ்சம் ஜூராங்கலேருந்து வந்தேன். உங்களுடைய பேரு, நீங்க எங்கேருந்து வரீங்க? என்னோட பேர் செந்தில்குமார்ண்ணே. தமிழ்நாட்டில் நாமக்கல்ல இருந்து வரேன். நல்ல விஷயம். உங்களுடைய குடும்பத்துல யார் யாரா இருக்கீங்க? அவங்களை பத்தி சொல்ல முடியும்? என் குடும்பத்தில் அப்பா, அம்மா, நான், தம்பி. அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நான், ஒய்ஃபு, 2 சில்ட்ரன். இல்லை, அப்பா அம்மா தான் என்கரேஜ் பண்ணாங்க போகிறதுக்கு. கொஞ்சம் நிறைய சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எய்மில் வந்தேன். அப்போ இருக்கும்போது நான் எனக்கு ஏதாவது இன்கம் வேணும்ல, சம்பாரிச்சா தான் இப்போ நான் இண்டிவிஜுவலாக நான் எதுவும் செய்ய முடியும். அப்பாவோட வருமானத்தை நம்பி இருக்க முடியாது. ஏன்னா விவசாயம் தான் அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பாவுக்காக நான் இங்கே விட்டு வேலை செய்கிறேன்னா, அப்பா எனக்காக என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்காக நான் கொஞ்சம் ஒரு சின்ன தியாகம் பண்ணி அவங்கள நல்ல நிலைமை கொண்டு வரணும். அவங்களோட கடைசி காலத்தில் அவங்கள நிம்மதியாக வச்சுக்கணும். இந்த வெளிநாட்டுல இருந்து வந்து வேலை செய்யறவங்க அந்த பார்வையும் நிறைய மாத்திருக்காங்க. நிறைய அவங்களுடைய மக்களுக்கு இதை பத்தி உங்களுடைய உணர்வு என்ன? யார் ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்து வரவங்க மட்டும் நினச்சா நடக்காது. யாரும் தனியாக இருந்து எதையும் சாதிக்க முடியாது. இங்கே இருக்க லோக்கல் ஸ்டாஃப்ஸும் வெளிநாட்டில் இருந்து வர ஃபாரின் ஸ்டாஃப்ஸும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு முயற்சியில் தான் இதெல்லாம் உருவாகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு புரியாது. எல்லாரும் அப்பா அம்மாவோட போகும்போது, அது மட்டும் அம்மாவோட போகும்போது அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். உடனே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எப்போ வரீங்கன்னு. இழப்பை எப்படி சரி கட்டுறதுன்னு இது வரைக்கும் எதுவுமே தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரம் அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு தேடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எப்படின்னு தெரியல. தனிமை எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா அந்த தனிமை அனுபவிக்கிற போது மட்டும்தான் தெரியும். அவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் அந்த தனிமை. வருஷத்துக்கு 15 நாள் லீவ் எடுத்துகிட்டு ஊருக்கு போய் அந்த 15 நாளில் 365 நாள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எல்லாருமே அவங்களோட சொந்த நாட்டில் தன்னோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக தான் இங்கே வராங்க. அவங்க சொந்த நாட்டுக்கு போய் அவங்களோட குடும்பத்தை இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் வராங்க. ஏன்னா சொந்தம், பாசம், எல்லா ஃபீலிங்ஸும் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் ஃபோன் மூலியமாக குடும்பம் நடத்திட்டு வாழ்கிறதும் ஒரு பெரிய தியாகம் தானே.